வணக்கம். கதிரவன் டாக்கீஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். சமீப காலமாக தேர்தல் சுற்றுப்பயணங்களில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக மோசமாக, அதாவது ஒரு அரசியல் தலைவருக்குரிய அந்த நாகரிகம் இல்லாமல், அதுவும் தான் ஒரு முன்னாள் முதல்வராக பதவி வகித்தவர், இப்பொழுது ஒரு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அந்த தன்மையை மறந்துவிட்டு அநாகரிகமான சொற்களால் வசைபாடி வருகிறார். அவருக்கு அவருடைய திறமைகளை அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனைகளையோ அல்லது எதிர்காலத்தில் என்ன செய்ய போகிறோம் என்ற அந்த திட்டங்களையோ சொல்வதற்கு அவர்களுக்கு எதுவுமே இல்லை என்ற காரணத்தால் தனிப்பட்ட முறையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களையும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களையும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மகளிர் அணி செயலாளர் திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்களையும் மிக கேவலமான வார்த்தைகளால் அவர் அர்ச்சனை செய்து வருகிறார். முதலில் திராவிட முன்னேற்ற கழக தலைவரை கொரோனா காலத்தில் போய் சேர்ந்திருப்பார் என்று மிக மிக என்னவென்று அவர் வார்த்தையை சொல்வதென்றால், பேரறிஞர் அண்ணா சொல்வார், பன்றி எதிரிலே வந்துவிட்டால் நீ ஒதுங்கி சென்று விடு, அது பயத்தினால் அல்ல, பன்றி நம் மீது சேற்றை பூசிவிட்டு சென்று விடக்கூடாது என்பதற்காக. அப்படிப்பட்ட ஓமைக்கு ஒப்பாக இருக்கக்கூடிய பழனிசாமி தலைவர் அவருக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தி எங்களுக்கெல்லாம் மன வருத்தமாக இருக்கிறது. பழனிசாமி அவர்கள் 10 தோல்வி பழனிசாமி 11வது தோல்வியும் எதிர்நோக்கக்கூடிய ஒரு சூழலில் அவர் பேசிக்கொண்டு வருவது மிக மோசமானது. மக்களுக்கெல்லாம் தெரியும், ஏதோ கொரோனா காலத்தில் இவர் என்னென்ன செஞ்சார், சட்டப்பேரவையில் மார்ச் மாதம் நிதிநிலை அறிக்கை மீது விவாதம் வரும் பொழுது அப்பொழுதைய எதிர்க்கட்சித் தலைவர் அந்த மாண்புமிகு தளபதி அவர்கள் கொரோனா பரவலை சுட்டிக்காட்டி தேர்வுகளை ஒத்திவைக்குமாறும் கூட்டத்தொடரை ஒத்திவைக்குமாறு கேட்டுக்கொண்ட பொழுது, கொரோனா என்பது ஒன்றுமல்ல என்று சொல்லி மோடி சொன்னவாறு கோகோ கொரோனா என்று பாத்திரத்தை தட்டி ஒலி எழுப்பி விளக்கு ஏற்றி வைத்தால் கொரோனா ஓடிவிடும் என்றதை கேட்டு இவர் வீட்டு வாசலில் விளக்கேற்றி வைத்து மறுநாள் அதை பத்திரிகையில் போட்டவர் தான் இந்த பழனிசாமி. அதை மறந்துவிட்டு மக்கள் மறந்து விடுவார்கள் என்று நினைத்து இவர் ஏதோ வாய்ஜாலம் காட்டுகிறார். கொரோனா காலத்தில் ஏதோ திட்டங்கள் எல்லாம் செய்துமாறு மக்களை காப்பாற்றியவர். 38,000த்திற்கு மேற்பட்டவர்கள் இறந்து போனார்கள். எத்தனையோ இறந்து போன குடும்பத்தினர்கள் முகத்தை கூட பார்க்க முடியவில்லை. என்ன செய்வது என்று கூட தெரியாது திகைத்து போயிருந்த அந்த அரசு, அந்த பழனிசாமி அவர்கள் கொரோனா காலத்தை பற்றி பேசுகிறார். அதே கொரோனா காலகட்டம் 2ஆம் முறையாக தொடர்ந்த பொழுது தான் பதவியேற்ற பொழுதே லாக்டவுனில் தொடர்ந்தார் இப்பொழுதைய முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். ஆனால் அவர் கொரோனாவை கண்டு அஞ்சவில்லை. அவர் கூறியது போல தனது இல்லத்தரசியிடம் கூட சொல்லாமல் அவர் கொரோனா வார்டுக்கு சென்று அவர் நோயாளிகளுக்கு ஆறுதல் கூறியதையும், கொரோனா சிறப்பு வார்டுகளை ஏற்படுத்தி மிக விரைவாக அதனை போரிட்டதையும் மிக தெளிவாக தெரியும். ஆனால் மக்களுக்கு எதுவும் தெரியாது போல அவர் என்ன செய்தார் என்று கேட்கிறார். திராவிட முன்னேற்றங்களை என்ன செய்தாலும் ஆதாரத்துடன் சொல்லுவோம். எடப்பாடி பழனிசாமி போல ஏதோ வாயில் அதையெல்லாம் வாந்தி எடுத்து விட்டு செல்லக்கூடிய பேர்வழிகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தினர். அடுத்ததாக துணை முதல்வர் அவர்களை பார்த்து அவர் பால்தாயில் என்று பேசுகிறார். அதற்கு என்ன இருக்க ஆதாரம்னு தெரியல. ஆனால் மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஆதாரத்தை காட்டுகிறார். அது மறுக்க முடியாத ஒன்று என்று திருமதி சசிகலா நடராஜன் அவர்களும் தெளிவாக சொல்லிவிட்டார். அது உண்மையைத்தான் தம்பி சொல்கிறாரு, அது என்ன பொய்யெல்லாம் கிடையாதுன்னு அவர் இயல்பான மொழி நடையிலே அவர் பேசியிருக்கிறார். அவள் காலில் விழுந்ததை பற்றி இன்னும் திருமதி சசிகலா சொல்லும் பொழுது, ஒரு நாய்க்கு ஒரு பிஸ்கட் துண்டு போட்டால் கூட நன்றியுடன் இருக்கும், ஆனால் பழனிசாமிக்கு அது இல்லை என்று நாய்க்கு ஒப்பிட்டு பேசியிருக்கிறார். அதுதான் பழனிசாமி. அதே போன்று திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மகளிர் அணி செயலாளர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் திராவிட முன்னேற்ற துணை பொதுச் செயலாளர்
திருமதி கனிமொழி அவர்களை பற்றி மிக தரக்குறைவான வார்த்தைகளால், அது அதிமுகவுடைய ரத்தத்தில் ஊறிய ஒன்று. சி.வி. சண்முகம் பேசினார், எல்லாமே இலவசமாக கொடுக்குறாரு, பொண்டாட்டியை கூட இலவசமாக கொடுப்பாருன்னு கேட்டு பெண்களை கேவலப்படுத்தினார். அதற்கு மேலே திண்டுக்கல் சீனிவாசன் பாவாடை புறவை மட்டும் கொடுத்தாங்க, பாவாடை கொடுக்கலன்னாரு. இன்னொரு முன்னாள் அமைச்சர் கரூர் விஜயபாஸ்கர் அவர் என்ன சொன்னார்னா, உண்டா இருக்கிறவங்களாம் பூசணிக்காய், ஒல்லியாக இருக்கிறவங்களாம் முருங்கைக்கான்னு பெண்களை உருவ கேலி செய்து அவமானப்படுத்தினார். அப்படிப்பட்ட இரத்த பரம்பரையில் வந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரு பெண்களை தரக்குறைவாக பேசி, அதுவும் எங்களுடைய கழக துணை பொதுச்சாளர் திருமதி கனிமொழி அவர்களை மிக அவதூறான வார்த்தைகளால் பேசியிருக்கிறார். அது தேர்தலில் ஒரு திட்டத்திற்கு கொள்கைக்கு கொள்கை தான் பேச வேண்டும். இப்படி அவதூறாக பேசிவிட்டு செல்லக்கூடிய பழனிசாமி நாவை அடக்க வேண்டும். இல்லாவிட்டால் அடக்கி வைக்கப்படுவீர்கள். பழனிசாமி அவர்களே, இந்த தேர்தலோடு நீங்கள் இருக்க மாட்டீர்கள், காணாமல் போய்விடுவீர்கள். இல்லையென்றால் உங்கள் கட்சியினர் அனைவரையும் பாஜக ஆக்டோபஸ் கபலீகரம் செய்துவிடும். இதை தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக உணர்ந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தமிழ்நாட்டு மக்கள் இரண்டாம் முறையாக மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு தயாராகிவிட்டார்கள். உதயசூரியனுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் வாக்களிக்குமாறு உங்களை அன்புடன் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். எங்கள் அன்பின் தலைவரே, எங்கள் நம்பிக்கையின் விளக்கே, அண்ணா அண்ணா எங்கள் அண்ணா, மக்களின் அன்பு செய்த அண்ணா. உங்களின் சேவையில் நாடு வளரும், உங்கள் பின்னாலே நாங்கள் செயல்